வீக்கர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. பயங்கரமா மேரேஜ் வந்து அடிப்பாங்க, நீ ஏன் இங்க இருக்கிற, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு, இதெல்லாம் பெத்துக்கிட்டா யார் வளர்க்குறது, எல்லாமே நீங்களே பாத்துக்கிறீங்கல்ல, ஸோ நீங்களே போதும், அந்த மாதிரி பர்சன் நமக்கு வேணவே வேணாம் லைஃப்ல அப்படின்னு இவ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் என் முடிவு எடுத்தேன். இவளுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போகணும், 1 o'clock 2 o'clock தனியாக அந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் பயங்கரமாக ஒரு பயமாக இருக்கும், ஏதாவது நடந்துருமோ, பொண்ணு வேற. நம்ம ஏதோ வேலைக்கு வரோம் சாப்பிட்றோம், இவங்ககிட்ட இப்படிலாம் அசிங்கமாக பேர் வாங்கணுமான்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒரு பாயிண்ட்ல யோசிச்சா என் பொண்ணு, ஐயோ குழந்தை இருக்காளே. ஃபர்ஸ்ட் மூவியே எங்களுக்கு இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்தியன் 2 முடிச்சுட்டு அப்புறம் செஞ்சின்னு ஒரு மூவி ஒர்க் பண்ணோம். அப்புறம் யோகி பாபு சார் கூட ஒர்க் பண்ணோம். அதில் வந்து நான் சொல்கிறேன், மம்மி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை மறந்துடுங்க. இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னா இல்லை நான் பண்ண மாட்டேன். எல்லாரையும் நான் பார்த்த ஆள் கூட பார்த்து வச்சிட்டேன், எல்லாமே ரெடி. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட லைஃப் எனக்கே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்க எப்போ வாழ்வாங்க? அவள் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூட ஒரு மாம் அண்ட் டாட்டர் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷோவை வந்து ரொம்ப கலகலப்பாக போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, இதில் யார் அம்மா யார் பொண்ணு அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்ககிட்டே நம்ம டேரக்டாக கேட்டுடலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும். நீங்களே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க, யார் அம்மா யார் பொண்ணுன்னு சொல்லிடுங்க. யார் ஜான்சி யார் தீக்ஷி? நான் ஜான்சி, இவ தீக்ஷு. அண்ட் ரெண்டு பேருடைய கோம்போல வர எல்லா ரீல்ஸுமே வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்லேயே போகுது. இப்போ கரண்டா ஒரு ரீல் கூட வந்து 50 மில்லியன் கிட்ட ரீச் ஆக போகுது. ஸோ அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகணும். சும்மா ஒரு இதுக்காக தான் நாங்கள் மார்னிங் ஒரு 12:30 நாங்கள் போட்டோம், கேஷுவலாக தான் போட்டோம். நாங்கள் அப்போ கூட அதெல்லாம் வராது அப்படின்னு தான் சொன்னேன். சரி சும்மா போடலாமே அப்படின்னு தான் போட்டோம். பட் இவ்வளோ பேர் அதை பார்த்துருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துட்டோம். உங்களுடைய ஸ்டார்டிங் மேரேஜ், ஸோ அந்த ஜேர்னி பற்றி எல்லாம் சொல்லுங்க. அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் 19 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ரிலேட்டிவ் தான் யங்குங்க. ஆமாம், படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு அக்காவுக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த்லேயே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால பெருசாக விசாரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சொந்தத்தில் தானே கல்யாணம் பண்ணாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ண ஒரு 3 months கழிச்சு எங்களுக்கு அந்த ஊர் செட் ஆகல. பிகாஸ் எனக்கு வில்லேஜில் தான் மேரேஜ் ஆச்சு, திண்டுக்கல். எனக்கு அந்த ஊர்ல நான் சென்னையிலே வளர்ந்துட்டேன். ரொம்ப அப்பாவியா இருந்தேன். ஏதோ அடி வாங்கினாலும் அடி வாங்கிடுவேன், என்ன பண்ணாலும் அமைதியா உட்காந்துருவேன். அந்த மாதிரி ரொம்ப அப்பா, ஒண்ணுமே தெரியாது. எப்படி சொல்றது, நான் இருக்கிற வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போறது கூட எனக்கு வழி தெரியாது. அப்பா கொண்டு போய் காலைல ஸ்கூல்ல விட்டு வருவாரு, அம்மா ஈவினிங் கூட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு நானு. எங்கேயுமே பொத்தி இல்ல, வெளியே போக கூடாதுங்கிறதுனால அடிச்சடிச்சு வளர்த்தாங்க. சோ அது மாதிரி இருந்ததுனால எனக்கு வழியும் தெரியாது. ஆனா மேரேஜ் பண்ண திண்டுக்கல், ஒரு புது ஊரு, புதுசா இருக்கிற ஆளுங்க அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சது. பட் மேரேஜ் ஆகி அந்த ஒரு 1 month 2 monthsலேயே அவங்க ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, உனக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படிலாம் கேட்டாங்க. பட் ஏன் அப்படி சொல்றாங்க நமக்கு தெரியாது. ஓகே, ஏதோ ரீசன் சொல்றாங்க அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் தான் பார்த்தா அவங்க கொஞ்சம் சரியில்லை, பயங்கரமா மேரேஜ் ஆனது அடிப்பாங்க, நீ ஏன் இங்க இருக்கிற, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாத ஊர்ல போய் வெளியே போனா நான் எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. எங்கேயும் போக முடியாது. அப்பயே அடி வாங்கிட்டு அங்கேயே உட்காருவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அக்கா வீடு அந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போகும்போதே ரோட்ல அடிச்சே கூட்டு போவாரு. நீ என்ன அடிச்சதெல்லாம் அங்க போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் அப்பெல்லாம். ஏன்னா கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டாங்களே, சொல்லி என்ன பண்ண போறோம், ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல என்னதான் இருந்தாலும். அதனால சொல்ல மாட்டேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன். 3 months கழிச்சுதான் எனக்கு அந்த ஊர்ல இருக்க பயமா இருந்தது. இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா. ஏன்னா அடிச்சாலும் ரத்த காயம் இல்லாம விட மாட்டாங்க. பயங்கரமா கையெல்லாம் கீறி ரத்தம்லாம் வரும், பயங்கரமா ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் தான் அங்க இருக்க பயந்துட்டு தான் நாங்க எங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கூட சேர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருமே. அப்போ சென்னை வரும்போது தாத்தா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்து, ஏன்னா எங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தாலி போட மாட்டோம். ஆக்சுவலி மேரேஜ்க்கு வந்து நாங்க மாலை மட்டும் தான் மாத்துவோம். எங்களுக்கு தாலி கிடையாது, மெட்டி மட்டும் தான் இருக்கும். அதனால பாக்குறவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகல, ஏதோ ரன்னிங் மேரேஜ் போல அப்படின்னு நினைச்சிட்டு வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இருந்த ஏரியா அப்படின்றதுனால அப்பா என்ன பண்ணிட்டாரு, தாத்தா வந்து நாங்க வீடு பார்த்து விடுறேன்னு சொல்லிட்டு தாத்தாவே ஒரு வீடு பார்த்து அவர் இங்கதான் இருங்கன்னு சொல்லி பயங்கர எனக்கு இது பண்ணி ஒரு சின்ன ஒரு ஏர்டெல் ஷோரூம்ல வேலை வாங்கி கொடுத்து ரெகுலரா வேலைக்கு போய் தாத்தா வந்து அப்போ கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சரியில்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் ஒரு 8 months கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆனேன். அப்போ கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து
வந்து என்னை போல் பயங்கரமா அடிப்பாரு. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு, இதெல்லாம் பெத்துக்கிட்டா யார் வளர்க்குறது, அதெல்லாம் நல்லா உன்னை வச்சுக்கிறதே பெரிய விஷயம், இதை வேற இன்னொன்னு வேறையா அப்படின்லாம் சொல்லி அடிப்பாரு. அப்பவும் வந்து நான் யாரையும் நம்பி பெத்துக்க முடியாது, என் பொண்ணை நான் வளர்ப்பேன், அப்படி என் பொண்ணோ பையனோ என்னால வளர்க்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட். அந்த ஒரு விஷயத்துல யாரும் சொல்லி கொடுக்காம தைரியம் அது அப்பதான் எனக்கு தைரியமே ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல என்னால முடியும் அப்படின்றதுல பயங்கர கான்பிடென்டா இருந்தேன். அதே மாதிரி என்ன பண்ண பிளாக்மெயில் பண்ணுவாரு, நான் செத்துருவேன். நாங்க வந்து சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ற, நான் வந்து உங்க வீட்டுல சொல்லிடுவேன், எங்க வீட்டுல சொல்லுவேன்னு சொன்னா நான் செத்துருவேன் பிளாக்மெயில் பண்ணுவாரு. இவெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் கணக்குல அந்த பெட்ரூம் வாசல்லே உட்காந்துருப்பா, ஏதாவது பண்ணிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல. ஏன்னா நான் சொல்லுவேன் நம்ம எல்லாமே வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க, நம்ம மேல பழி வந்துரும், நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஒரு விஷயத்துல மம்மி கான்ஃபிடன்ட், நம்மள நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கான்ஃபிடன்ட். இப்ப என்ன பண்ணா வாசல்லே உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிப்பாரோ அப்படின்னு பார்த்து எவ்வளவு நாள் நம்ம அந்த மாதிரி பயப்பட முடியும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுல படுத்துருவாரு. இவ ஸ்கூல்ல வந்து 4 o'clock ஸ்கூல் விடுவாங்க, இவ்வளவு போய் கூட்டிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவ வந்து ஸ்கூல் முடிச்சு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, இவரை போய் கூட்டிட்டு கூட வர மாட்டாரு, ஃபுல் ட்ரிங்க்ல படுத்துருவாரு. இவங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, பாப்பா தனியா இருக்காமா, யாருமே கூட்டிட்டு வரல அப்படின்ட்டு. நான் எங்க அத்தை பையன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் கூட்டிட்டு வாடா, நான் அவன் போய் கூட்டிட்டு வருவான். என் ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவகிட்ட சொன்னா அவ போய் கூட்டிட்டு வருவா. சில டைம்ல ஸ்கூல்லே கிரவுண்ட் விளையாடிட்டு இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணது கிண்டி, அங்க இருந்து வீட்டுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours ஆகும். இவங்க என்ன கால் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் பாத்துக்குவாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் இவளை போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பாத்திருக்கேன். இவளும் என்ன சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு தேவையே இல்லை, ஸோ அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமே நீங்களே பாத்துக்கிறீங்கல்ல, ஸோ நீங்களே போதும், அந்த மாதிரி பர்சன் நமக்கு வேணவே வேணாம் லைஃப்ல அப்படின்னு இவ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் என் முடிவு எடுத்தேனே. அது வரைக்கும் நான் எடுக்கல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சொசைட்டி சொல்லும் போது ஏன்னா எப்படின்னா எங்க சொந்தத்துல எப்படி பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், அவங்க வந்து நிக்க மாட்டாங்க. இதே நம்ம வேண்டான்னு சொன்னா வந்து நிப்பாங்க, எதுக்கு நீ வேணான்னு சொன்ன, பிரச்சனைனா வந்து நிக்கணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. நீ பொண்ணா இருந்து எப்படி வாழ முடியும், தனியா இருப்ப, அது ஒரு பொண்ணை வச்சிருக்க, கஷ்டப்படும் போது யாருமே வரல. நாங்க பிரியும் போது ஆக்சுவலி எனக்கும் அவருக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரியும் போது எங்க கிட்ட வந்து சொன்ன விஷயம், நீ ஒரு பொண்ணை வச்சுட்டு எப்படி இருப்ப. ஏன்னா இவ பிறந்தோடனே எல்லாரும் சொன்னது இவள் தத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, நீயும் படிக்கல, எப்படி நீ ஒரு பொண்ணை வளர்ப்ப, உன் பொண்ணா இருக்கா, நீ தத்து கொடுத்துரு, எவ்வளவு பணக்கார வீட்டு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் ஆக்சுவலி அப்ப படிக்கல தான், அப்ப வந்து 12th தான் முடிச்சிருந்தேன். அப்ப நான் யோசிச்ச விஷயம், நான் ஏதாவது வீட்டு வேலைக்கு போயாவது என் பொண்ணை நான் காப்பாத்துவேன், எனக்கு அந்த மனதைரியம் இருக்கு, யார் பேச்சும் கேட்கணும் அவசியம் இல்லை, யாரும் என் வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு தனியா அப்ப வந்ததுதான். அப்ப இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா டிகிரி போட்டேன், அப்புறம் பிகாம் கரஸ்ல பண்ணேன், பிகாம் முடிச்சேன், அப்புறம் ஒரு ஐசிசி பேங்க்ல ஒர்க் பண்ணேன். அதுல இருந்து அப்படியே ஒரு டெலிகாலிங்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜரா ஒர்க் பண்றேன். பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இந்த 14 years. இந்த வேலைக்கு வர்றதுக்காக பல கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணும், எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இப்போ ஒரு போஸ்டிங்ல இருக்கேன். வேணான்னு நம்ம டிசிஷன் எடுத்தேன், ப்ராப்பர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன், டிவோர்ஸ் வாங்கிட்டோம், அதோட அவ்வளவுதான். அந்த மேரேஜ் லைஃப்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. பட் இப்போ வரைக்கும் நான் என்னோட பேரண்ட் கிட்ட வந்து உங்களால என் லைஃப் போச்சு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அந்த மேரேஜ் அந்த காலத்து நல்லவங்க நம்பி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு வேலை நீங்க என் லைஃபுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இவளை நான் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா அந்த ஒரு லைஃப் கிடைச்சதுனாலதான் இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கா. வாழ்க்கை துணை சரியில்லைன்றதுனாலதான் லைஃப் லாங் ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும்ன்றதுனால கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நான் மைண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டு அது அப்படியே மாறிடுச்சு. தாண்டி வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எதுவுமே தெரியாம இருந்த பொண்ணு இப்போ வந்து தனியா ஒரு ஃபேமிலியை லீட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துதான் ஆகணும் அதுக்கு. கண்டிப்பா. பட் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் மாமா வந்து நீங்க இப்ப வந்து லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குழந்தை உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த லைஃப் எப்படி இருக்கு? எனக்கு இப்போ ஜாலியா தான் இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவளுக்கு ஷூட்டிங் கூட்டு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா போகணும், 1 o'clock 2 o'clock தனியா அந்த ரோட்ல வரும்போதெல்லாம் பயங்கரமா ஒரு பயமா இருக்கும், ஏதாவது நடந்துருமோ. பொண்ணு வேற, இவ வேற தூங்கிடுவா, இவ சும்மா டிராவல் பண்ணாலே தூங்கிடுவா, பின்னால வேற உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டும் போது தூங்கிடுவா. அதனாலேயே இவளை முன்னால உட்கார வச்சுட்டு ஷாலை கட்டிட்டு வண்டி ஓட்டுருவே, முன்னால படுக்க வச்சிருவேன். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். எப்படிதான் ஒரு பொண்ணு கரெக்டா இருந்தாலும் மம்மி ஜாலியா தான் மம்மி இருக்கும், வாங்க மம்மி போலாம். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஆவடியில இருந்த போதெல்லாம் கொஞ்சம் ரோட் கொஞ்சம் நல்லா இருக்கா, சேஃபான ரோட் இல்லை, அதனால வந்துட்டு மம்மி ஜாலியா இருக்கும் மம்மி, வாங்க மம்மி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தா நனைஞ்சிட்டே போவோம்.
ஜாலியா. சோ அந்த அதெல்லாம் மாதிரி night சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கீங்கல்ல, மாம் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி. ஆமா, நைட் திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மம்மி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாங்க போலான்னு கூப்பிடுவா. So, நான் சொல்ல சொல்ல கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்து இப்போ இருக்கு தைரியம். ஆமா, உண்மையாவே தான் ரொம்ப பயந்தேன். இவ இருக்கிறதுனால இவ ரொம்ப கான்பிடென்ட்டா பண்ணலாம் வாங்க, என்ன பண்ணிட போறாங்க வாங்க அப்படின்றனால ஓகே பண்ணிதான் பாக்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தைரியம் அதிகமா வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல டெலிகாலரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி மீடியாக்குள்ள வரும்? பிகாஸ் அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், இதுக்கே வரும்போது அதுக்கே வந்திருக்கும். அப்படி வரும்போது அப்ப நீங்க என்ன டெசிஷன் எடுத்தீங்க? நம்ம கண்டிப்பா வாழணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனா இருந்திருக்கும்ல? அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் டெலிகாலிங்ல ஒர்க் பண்ணும்போது மேனேஜரா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா திட்டுவாரு, எப்படி அசிங்கமா திட்டுவாங்க கூட வச்சுக்கலாம். டார்கெட் அச்சீவ் பண்ணலாம்னா திட்டதான் செய்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு தானே சாப்பிடுற, வேற ஏதாவது சாப்பிடுற, இப்படி எல்லாம் கேட்பாங்க, அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன் டார்கெட் நான் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுனால அப்படி கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ வேலைக்கு வரோம் சாப்பிடுறோம், இவங்க கிட்ட இப்படி எல்லாம் அசிங்கமா பேர் வாங்கணுமான்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே ஒரு பாயிண்ட்ல யோசிச்சா என் பொண்ணு, ஐயோ குழந்தை இருக்காளே, அவளுக்காக நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும், என்னதான் இருந்தாலும் யார் அசிங்கப்படுத்தினாலும் நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும்ன்ற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்படியே டெலிகாலிங்ல ஒர்க் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டம் ஒர்க் கத்துக்கிட்டேன். எனக்கு சிஸ்டம் பத்தி எதுவுமே தெரியாது, அப்போ சிஸ்டம் ஒர்க் கத்துக்கிட்டேன். அதை கத்துக்கிட்டு தான் இன்னொரு ஆஃபீஸ்ல ஒரு அவுட்டோர் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, போனேன். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லிதான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா வந்து ஃப்ரெஷர், ஆக்சுவலி நான் டெலிகாலிங்ல ஒர்க் பண்ணேன், பட் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரு என்ன ரொம்ப நம்பி ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாரு. போனேன், கத்துக்கிட்டேன். அதோட பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல பயங்கர எனக்கு மேம் சப்போர்ட்டிவ். ஏன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் கிடைக்குமான சீரியஸா தெரியவே தெரியாது. ஏன்னா 1.5 months இவளுக்கு லீவு, ஸ்கூலு, ஆஃபீஸ்ல தான் உட்காந்துட்டு இருந்தா. 1.5 மாசம் யாரும் ஆஃபீஸ்க்குள்ள சேர்க்க கூட மாட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் சேர்ப்பாங்க. 1.5 மாசம் எங்க மேம் வந்து அவளை கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாத்துக்க ஆள் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா 8 மாசத்துல இருந்து டேக் கேர் சென்டர்ல விட்டு வளர்த்தேன். யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. டேக் கேர் சென்டர்ல விட்டு வளர்த்து ஒரு நாளைக்கு 50 ரூபா அங்க ஃபீஸ் அப்படி கொடுத்து வளர்த்துதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு வரைக்குமே இவ டேக் கேர் சென்டர்ல தான் வளர்ந்தா. எப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலும் கொண்டு போய் டேக் கேர்ல விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். அப்படிதான் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவ்ன்றதுனால 1.5 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 3 மாசம் லீவ் விட்டா கூட தினமும் ஆஃபீஸ் கூட்டு போயிடுவேன். கூட்டு போய் அவங்க இத்தனைக்கும் இவளுக்கு செப்பரேட் கேபின் கொடுத்துருவாங்க. இவளுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்து நீ ஏதாவது மூவி பாருமா அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா என்னோட ஒர்க்கை நான் முடிச்சிருவேன், மேம்க்கு நல்லா தெரியும். அதனால பயங்கர ஃப்ரீடம். ஏன்னா என்னோட ஒர்க்கை முடிச்சிருவேன்றத தாண்டி அவங்க ஒரு கேர்ள், ஆக்சுவலி எங்க மேம், அவங்களுக்கு ஒரு பொண்ணோட கஷ்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அதனால எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவ். அதனால எனக்கு இவ மீடியாவுக்கும் நான் பயங்கர ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்க அம்மா பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து நீங்க பாத்திருக்கீங்க. ரொம்ப சின்ன வயசுலயே பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிருக்கும். நமக்கு அது எதுவுமே தெரியாத வயசு இல்லை, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப யோசிச்சு ஸோ அம்மாக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்க மைண்ட்ல வந்திருக்கும். அந்த வயசுல எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா மம்மி வந்து என்ன 8 monthல இருந்தே அந்த டேக் கேர்ல விட்டு வளர்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ மேபி எனக்கு அதுல இருந்து மெச்சூர் வர ஆரம்பிச்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு அவ தினமும் மம்மினால டிராவல் பண்ணி சீக்கிரம் வர முடியாது, ஆனாலும் அவர் போட்டு அடிப்பார். அப்ப எனக்கு என்ன தோணும்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஸோ நான் எங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எப்படின்னா, நான் வந்து இங்கே வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லவும் நம்மளும் அப்படி போக முடியாது. பிகாஸ் அவர் வந்து எங்க கூட எங்கேயும் வெளியே வர மாட்டாரு. அப்போ எங்களுக்கு தோணும் நம்மளும் வெளியே போகக்கூடாதா, போக முடியாதா? ஆனால் மம்மி வந்து நான் அந்த அளவுக்கு அந்த ஃபீல் வந்தது இல்லை. ஏன்னா மம்மி வீக்லி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபீல் இருந்தது இல்லை. இருந்தாலும் மம்மி இவ்வளோ கஷ்டப்படணுமா ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி வேண்டாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சு நான் மம்மிகிட்ட சொன்னால்தான். ஆக்சுவலி யாருமே வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பொண்ணு தோணுதுன்னா சரி பொண்ணுக்கு அப்படி தோணிருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சில பேரண்ட்ஸ். ஆனா மம்மி வந்து எனக்கு தோணுதா, உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு வேணாம். அது மட்டும் இல்லாம டேக் கேர்ல இருந்து வந்ததுனால தினமும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. டேக் கேர்னா நார்மலா போவேன், காலையில போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். சில நேரத்துல வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னா அவங்க வரமாட்டாங்க. மம்மி ஒர்க் முடிச்சு 10-9 ஆயிடும். அது வரைக்கும் அவங்க இருந்தே என்ன பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா மழை வந்தாலும் அம்மா வந்து என்னதான் ஆனாலும் நான் போய் கூட்டிட்டு வரணுன்றதுக்காக வந்து கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போனேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் வீட்டுக்கும் அதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெச்சூர்ட் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நானும் போல்ட் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் மம்மியும் கொஞ்சம் போல்ட் ஆக்கினேன்.
இது உங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த வயசுலயே நிறைய உங்களை பார்த்து கத்துக்கிட்டாங்க. சோ அவங்க லைஃப்ல வந்து இனிமே என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அவ சொல்ற விஷயம் ஒண்ணு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் மம்மி, அவங்களுக்கும் மேபி கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷமா இருக்கட்டும், வேண்டாம் நமக்கு வேண்டாம் ஆனா நல்லா இருக்கட்டும், அவங்கள ஒருவேளை அவங்க ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணியிருந்தா ஒருவேளை நல்லா இருந்திருப்பாரோ இருக்கும். ஆனா அவங்க பண்ணாததுனாலதான் இப்போ 2 பேர் லைஃப் இப்படி ஆயிடுச்சு. அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவரு. ஆனா அப்பான்னு சொல்ல மாட்டா, அப்பான்லாம் சொல்ல மாட்டா, டாடின்னு சொல்ல மாட்டா, ஆனா நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அவரு அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். சூப்பரா. இன்னொரு விஷயம், அவங்கள நிறைய வந்து சிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல. சோ இப்போ உங்களுக்கு நீங்களும் ஒரு டீனேஜ்ல இருக்கீங்க, உங்க அம்மாவை பார்த்து அக்கான்னு சொல்லும் போது என்னடா அப்படின்னு சொல்றீங்க? அது சின்ன வயசுல இருந்தது. போன உடனே எல்லாம் ரவுண்ட் பண்ணி நின்னுப்பாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். என்ன யாருக்கும் மட்டும் வர மாட்டாங்க, நீங்க வந்தா மட்டும் வராங்கன்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுவேன். அப்படியே போக போக பரவாயில்ல எங்க மம்மி எனக்கு சிஸ்டர் மாதிரி இருக்காங்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சரி பரவாயில்ல மம்மி தானே சொல்றாங்க, யார சொல்றாங்க அப்படின்ற ஒரு திருப்தியில வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு மனசு தேத்திப்பேன். ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு அதெல்லாம் வராது. அம்மா பார்த்தா அக்கான்னு சொல்றாங்களே. நிறைய பண்ணுவா. அவ என்ன பண்ணுவானா, இப்ப ஷாப்பிங் தான் போறோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பண்ணுவேன். அவ நிறைய பண்ணுவா. அவ வந்து அக்கான்னு சும்மா சொல்லட்டும் சொல்லுவா. இப்ப ஷாப்பிங் போனா யாராவது ஒரு பையன் நம்மள பார்த்து ஏதோ ஒரு அவனு நினைச்சுக்காங்க, அங்க நிப்பாங்க, நாங்க இங்க நிப்போம், சைட் அடிப்பாங்களா. நான் வந்துட்டு அப்பதான் வேணும் அங்க போய் மம்மி வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு மம்மி அங்க போயிட்டு வரேன் அப்படின்னுவேன். அங்க போயிட்டு அங்கதான் ட்ரெஸ் எடுத்துட்டு மம்மி இது நல்லா இருக்கு அப்படின்னு கத்துவா. திடீர்னு திரும்பி போயிட்டு மம்மி அப்படின்னு இப்போ ஓகேடா இப்பதான் நிம்மதியா இருக்கு மம்மின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு நீ ஸ்கூல்ல ஆன்டின்னு சொல்ல கூட வச்சிருக்கலாம். திக்ஷு பப்ளிக்ல வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவா, நிறைய பண்ணுவா. ஆனா வெளியே இருக்கமோ சரி பரவாயில்ல, ஆனா வந்துட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது, நினைக்க விட மாட்டேன், சொன்னா சொல்லட்டும் அப்படின்ற 2 மைண்ட் தாட்ல சுத்துவேன். எப்ப ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கடா? எந்த வயசுல இருந்து நீங்க 4th இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டிக்டாக் பண்ணுவேன். மம்மி ஆக்சுவலா ஆக்டிங்ல மம்மி சொல்லி கொடுத்தனால இருந்து அப்படியே வர ஆரம்பிச்சது. 4th இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சீரியல் கூப்பிட ஆரம்பிச்சாங்க சன் டிவி, ஹீரோனோட சின்ன வயசு கேரக்டர். ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணேன். அப்போ கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்படியே அந்த சீரியல் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா விஜய் டிவில சான்ஸ் கிடைச்சது. விஜய் டிவில பொம்முக்குட்டி அம்மான ஒரு சீரியல், அதுல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவரே வந்து நெகட்டிவ் ரோல் கொடுத்தாரு. அது பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இந்தியன் 2க்காக ஒரு சான்ஸ். எனக்கு அப்பதான் ஆக்சுவலா நெகட்டிவ் ரோல் வந்த உடனே தான் நெகட்டிவ். இதுக்கப்புறம் எல்லா ஹீரோயின் எல்லாரும் சொல்லுவாங்களா, இப்ப யாடி மோயினி பண்ணப்போ கூட டைரக்டர் அங்கிள் சொல்லுவாரு நீ ஹீரோயின் தான். நான் ஹீரோயினே நான் வில்லி தான் ஆவேன், நான் வில்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப சுந்தரி சீரியல்ல கூட டைலாக் அங்கிள் இருப்பாரு, அவரும் சொல்லுவாரு ஹீரோயினுக்கு நான் தான் உனக்கு வந்து நான் டைலாக் எல்லாம் சொல்லி தருவேன், நான் ஹீரோயின்ல இல்ல அங்கிள் நான் வில்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவளுக்கு வில்லினா தான் பிடிக்கும். அவளுக்கு இந்தியன் 2 பண்ணா. இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா அனிமேஷன் கேரக்டர் பண்ணா. ஆக்சுவலா ஃபேஸ் தெரியாது, பட் நேம் வரும். எனக்கு என்னன்னா சங்கர் சார் மூவில அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ், ஒரு பெரிய விஷயம். ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஃபேஸ் தெரியுதோ இல்லையோ, பட் சங்கர் சார் மூவின்னு ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவரை மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த செட்டு போய் எப்படி இருக்கும்ன்றத பாக்குறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. ஆமா ஃபர்ஸ்ட் மூவியே எங்களுக்கு இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்தியன் 2 முடிச்சுட்டு அப்புறம் செஞ்சின்னு ஒரு மூவி ஒர்க் பண்ணோம். அப்புறம் யோகி பாபு சார் கூட ஒர்க் பண்ணா. அதுல வந்து ரிப்பீட் ஷூ ஒரு மூவி அதுல ஒர்க் பண்ணா. அப்புறம் சந்தானம் சார் மூவில ஒர்க் பண்ணா, குழுல ஒர்க் பண்ணா. பெரிய மூவிஸ்லாம் பண்ணிட்டீங்க. இல்ல எங்க என்ன ஷூட் பண்ணாலும் டைரக்டர் அங்கிள் நல்லா நடிக்கிறான், சிங்கிள் டேக்ல பண்றான். எல்லா இடத்துலயும் இந்த குழுக்குள்ள எல்லாம் பண்ணப்போ அந்த டைரக்டர் அங்கிள் வந்து நல்லா பொண்ணு வந்து ஆமா அவர் வந்து பேசி பார்க்கல, வீடியோ பார்த்து தான் கூப்பிட்டாரு. ஆடிஷன் எதுவுமே வைக்கல. குழு மூவில வந்து ஆடிஷன் எதுவுமே கிடையாது. போட்டோ பார்த்தாரு, வீடியோ அவ பண்ண ரீல்ஸ் வீடியோ பார்த்தாரு. ஓகே ஷூட்டிங் டேட் இந்த டேட் வந்துருங்க மேடம், அவ்வளவுதான். 2 நாள் கால்ஷீட் கொடுத்திருந்தாரு. நான் முடிக்க மாட்டேன்னு நினைச்சு அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு ஊம பொண்ணா நடிக்கணும். ஊம பொண்ணுனா இவளுக்கு அந்த வராது, ஆமா சேலஞ்சிங்கா இருக்கும், இந்த பாப்பாக்கு வராதுன்றதுனால 2 days கொடுத்திருந்தாரு. ஆனா இவ போயிட்டு 3 hours முடிச்சிட்டா. மார்னிங் போகணும், 12 வந்து சொன்னாரு. ஆக்சுவலா 2 days ஆகும்னு நினைச்சேன், நீ என்னமா 3 hours முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா அவரே வந்து ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க பொண்ணை, ஏன்னா அவ படிக்கிற பொண்ணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்டிங்கும் இந்த அளவுக்கு பண்றான்னு போது சூப்பருங்க, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போனாரு. அந்த மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் சார் மூவி ஒர்க் பண்ணா. லிவிங்ஸ்டன் சார் அவரோட பொண்ணா பண்ணா. டப்பிங் இப்பதான் முடிஞ்சுது, மேபி அது வெயிட்டிங்ல இருக்கு ரிலீஸ்க்காக. அது ஒண்ணு. அடுத்தது சோனியா அகர்வால் மூவி ஒண்ணு பண்ணா. அந்த மூவி இப்பதான் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சிருக்கு. அதுவும் ரிலீஸ்க்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் சீரியல் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ட் பாத்தீங்கன்னா சீரியல் தான். ஆனா என்னன்னா என்ன ஷூட் பண்ணா எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. வெளியே கூட்டு போறாங்க, ஓகே எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த ட்ரெஸ் போடு, ஓகே போட்டுப்பா. இது கூட கேட்பாங்க, ஸ்கூல்லன்னு இல்ல வெளியே எல்லாரும் கேட்பாங்க என்னென்ன பண்ணி எந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஷூட் கூட்டு போவாங்க, நான் போவேன் அவ்வளவுதான் அப்படின்னு.
அப்போ ஜீ தமிழ்ல ஒர்க் பண்ணியிருக்கா. ஜீ தமிழ்ல யாரடி நீ மோகினி சீரியல் பண்ணியிருக்கா. அதுல ஸ்ரீ அண்ணாவுக்கு பொண்ணா நடிச்சிருக்கா. அதுவும் டபுள் ஆக்ஷனா ஒர்க் பண்ணா. சிங்கிள் ஆக்ஷன் தான் ஆக்சுவலி பண்ணிட்டு இருந்தா. டேரக்டர் வந்து இவ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிறதுனால டபுள் ஆக்ஷனா கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. டபுள் ஆக்ஷனா பண்ணதுக்கு அப்புறம் நல்ல டிஆர்பி சூப்பரா இருந்தது. அப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அப்புறம் சீரியல் முடிஞ்சிடுச்சு. இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிறது சுந்தரி சீரியல் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்காக உங்க அம்மா வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்க லைஃபையே உங்களுக்காக தான் சாக்ரிஃபை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் பண்ணணும், எங்க அம்மாக்காக நான் இவ்வளோ நிறைய பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர் பிளான்ஸ்? நான் உண்மையாக ஒன்று தான் வச்சுருக்கேன். எங்கள் மம்மியை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ வரைக்கும் நான் ஆக்சுவலாக என்னன்னா நான் சொல்கிறேன், மம்மி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை மறந்துடுங்க. இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னா இல்லை நான் பண்ண மாட்டேன். எல்லாரையும் நான் பார்த்த ஆள் கூட பார்த்து வச்சுட்டேன், எல்லாமே ரெடி. அவங்க ஓகேன்னு சொன்னால் போதும்னு இப்போ இருக்கேன். எங்கள் மம்மி ஒரு பொண்ணு கிடைக்குமா? எவ்வளோ ஒரு லக்கி நீங்க. கரெக்ட் தான். ஆனா வரவங்க வந்து நல்லா பாத்துப்பாங்களான்னு தெரியாதுல்ல. அதான் நான் சொல்றேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. அவங்க வந்துட்டு அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப இனிமே வரவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நிறைய லைஃப்ல நம்ம பாத்திருக்கோம், மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க. வரவங்க வந்து குழந்தைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தை இன்னொருத்தவங்களோட குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட கன்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச சர்க்குலர்ல இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம காதார கேட்டிருக்கோம். அதே மாதிரி மாமியார்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இவங்க அவங்க பேத்தி கிடையாது. அப்ப இவங்களை ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல வந்து நம்ம வீடா வந்தாலும் இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க ரீல்ஸ் பார்த்தாலே தெரியும், பயங்கரமா போட்டு ஜாலியா ஃபன் பண்ணுவோம். இந்த இது அங்க பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நான் பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஒரு மருமகன்ற ஒரு இதுல இருப்பேன். இவ வந்து பாட்டின்ற உரிமை எடுத்தாலும் அவங்க பேத்தின்ற உரிமை எடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் கீப் டிசைட் பண்ண முடியாது. இல்ல எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட் தான். கரெக்ட் தான். அதான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருக்கிறா. அவங்களுக்கு வந்து ஓகே எல்லாமே வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நல்ல பையனா கிடைச்சா பண்ணிப்பீங்க. ஓகே, அதுவும் ரெடியா தானே வச்சிருக்கேன். ஓகேன்னு சொன்னா போதும் நான் சொல்லிருக்கேன். இல்ல நான் 2 இயர்ஸ் எனக்கு டைம் கொடு. நான் இதேதான் சொன்னாங்களா 2 இயர்ஸ் முன்னாடி கூட இதான் சொன்னாங்க, 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குறேன் மம்மி ஓகேவா மம்மின்னு கேட்டேன். இல்ல இன்னும் 2 இயர்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு. 2 இயர்ஸ் கழிச்சு இன்டர்வியூ பண்ணும்போது ஃபேமிலி இன்டர்வியூ பண்ணுவோம் கண்டிப்பா. பட் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, கஷ்டத்துல இருந்து வந்து இப்போ ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியா இருக்கீங்க. இப்ப இருக்கிறதோட இன்னும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்துக்கிறாங்களோ இல்லையோ வேண்டாம், என்ன பாத்துக்கே வேணாம், என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், அவளை பாத்துக்கிட்டா போதும். அவளுக்கு கூட வந்து இது வாங்கி தரணும் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. டேக் பண்ணிக்கணும். ஒரு அப்பாவா இருந்து இவ என் பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க முன்னால வந்தாலே போதும். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா மம்மி வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களோட லைஃப் எனக்கே கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அவங்க எப்ப வாழ்வாங்க? ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது அம்மா அப்பாக்காக வாழ்றாங்க, மேரேஜ் பண்ணோடனே ஹஸ்பண்ட்காக வாழ்றாங்க, குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்காக, இப்போ வரைக்குமே எனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வாழணும். இன்னொன்று வந்து எனக்கு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வந்து 12th முடிச்சதுனால தான் எனக்கு ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்காம நான் கஷ்டப்படேன். ஏதாவது டிகிரி வேணும்னு கேட்டாங்க. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது மேண்டேட்டரியா இருந்தது. எனக்கு அப்ப தெரியல. ஓகே வீட்டில் பண்ணி வச்சுட்டாங்க, பண்ணிட்டோம். ஆனா நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்ப நான் அவகிட்ட சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். எப்போ நான் வயிற்றுல இருக்கும் போதே நான் சொல்லுவேன் ஒன்னே ஒண்ணு. ஆமா நிறைய பேசுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் கூட பேசிட்டே இருப்பேன். ஏன்னா அப்பவே இன்டர்வியூ போக ஆரம்பிச்சேன். இங்க பாருமா, நீ பையனா பொண்ணாலாம் தெரியாது, ஆனா வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் பாரு. அம்மா வந்து சரியா படிக்கல, ஒரு 12th நின்றதுனால எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. நான் வந்து ஒரு டெலிகாலர்ல வேலைக்கு போனா கூட ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன். இதே நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா நல்ல இடத்துல இருந்திருப்பேன். நிறைய சொல்லிட்டே இருப்பேன். ஒரு தெரியல. இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, வீட்டுல இருக்கமோ பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துட்டு இருந்தேன். எக்ஸாம் வந்து ரிசல்ட் மிஸ்க்கு நான் கால் பண்ணி கேட்டேன், மிஸ் இந்த சப்ஜெக்ட்ல என்ன மார்க் அப்படின்னு சொன்னாங்க. 99 அண்ட் ஆஃப், என்ன போடலன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ½ மார்க் குறைச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வேணும் மிஸ், எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு மம்மி என்ன குக் பண்ணிட்டு, என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிறா, ½ மார்க்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டுல நான் வயிற்றுல இருக்காம நான் உட்காந்து பிகாம் படிச்சல, அதனாலதான் படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு சின்ன வயசுல கிட்ட வந்து படிக்கணும் வயிற்றுல இருக்கும் போதே சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மீடியால இருக்கிறா அப்படின்றது இது நமக்கு எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்கும்னு தெரியாது. ஆமா, ஏன்னா இது வந்து ஒரு ஆளை தூக்கியும் விடும் இறக்கும் விடும். உண்மையை சொல்ல போனா மீடியாவே அதுதான். ஒரு ஆளை இன்னைக்கு இப்ப நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போனா என்ன தூக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இறக்கி விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சொல்ல முடியாது. ஆனா இவ படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க 100% தூக்கி மட்டும் தான் விடும். ஏன்னா இவளுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, இவளும் ஒரு படிச்சிருக்கா அப்படின்னும் போது ஒரு நல்ல விஷயம். அது சொல்லினாலதான் இவ ஆக்டிங்லும் நல்லா பண்றா, படிப்புலயும் பாத்தீங்கன்னா டாப்பர். என்ன கிளாஸ் இப்போ நீங்க படிக்கிறீங்க?
8th ஸ்டாண்டர்ட் தானா? எங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இவ்ளோ விஷயம் யோசிக்கிறாங்களே ஃபோன் நிஜமா. யூஸ் பண்ண மாட்டா. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீல்ஸ் பண்ணுமா அதை மட்டும் பண்ணுவா, போஸ்ட் பண்ணுவா, போயிடுவா. அந்த மெசேஜை பார்க்க மாட்டா. அப்புறம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ண மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுல எல்லாருமே ஃபன் பண்ண வந்துட்டு மாட்டா. ஆக்சுவலா வீட்டுக்கு போவாங்க, ஃபோன் பேசுவாங்க. ஆக்சுவலா எங்க மம்மி தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால வீட்டுல நல்லா ஜாலியா போகும். அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய பிஸி டைம்லயும் வந்து இன்னைக்கு எங்களுக்காக இவ்ளோ அழகா இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. வி கேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.